ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்கே ஒரு கிளாஸ் போட்டு ஒரு பையன் ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. அந்த பையன் தான் இந்த சீரீஸோட மெயின் லீட். அவன் பேர் வந்து ஹர்ஷ். அவன் அப்படி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டில் யாராவது இருக்கீங்களா என்னன்ட்டு அப்படியே லைட்டாக அந்த ஹாலை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கீங்களா என்னன்ட்டு கேட்டும் பார்க்குறான். ஆனால் உள்ளேருந்து எந்த ஒரு சவுண்டுமே வரல. வீட்டில் யாரும் இல்லைன்ட்டு நினச்சிக்கிறான். அப்புறம் பேக் இதெல்லாத்தையும் கழட்டி போட்டு இன்னொரு தாட்டி சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டை அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. யாராவது இருக்காங்களா என்னன்ட்டு அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கும்போது சோஃபாவில் வந்து ஒரு லெட்டர் இருக்கு. வெல்கம் டு ஹோம். இன்னைக்கு என்னால் வீட்டுக்கு சீக்கிரமாக வர முடியாது, ஸோ நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்ஸில் எழுதியிருக்கு. அத பார்த்துட்டு நம்ம பையன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பால்கனில போய் அந்த வியூஸ் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஃபீல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பையன் குளிக்கலான்ட்டு பாத்ரூம்க்கு போயிருக்கான். அப்படி பாத்ரூம் போயிட்டு அந்த பையன் குளிச்சுட்டே இருக்க, இவனுக்கு பின்னாடி ஒரு அங்கிள் ஏஜ்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து நம்ம ஏர்ஷோட முதுகுல அப்படியே கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே முதுகுல, கழுத்துல, அப்படியே காதுல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஏர்ஷும் அவர் கிஸ் பண்ண அது எல்லாத்தையுமே என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் மேட்டர்லாம் போயிட்டு இருக்க, டக்குட்டு ரூம் டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னன்ட்டு பார்த்தா நம்ம ஏர்ஷ் பையன் இது எல்லாத்தையுமே கனவு காண்ருக்கான். இவன் இப்படி கனவு காண்றதுல இருந்தே தெரியுது நம்ம ஏர்ஷுக்கு அந்த அங்கிள் மேல ஒரு கண்ணு இருக்குன்ட்டு. அந்த அங்கிள் வேற யாரும் கிடையாது. அவர் தான் நம்ம சீரிஸோட செகண்ட் மெயின் லீட். அவர் பேர் வந்து ரன்வீர். இப்படி இவன் கனவெல்லாம் காண்டுட்டு நம்ம பையன் தூங்க போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ரன்வீருங்கிறவரு வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஆர்ட்ஸோட ஷூ இருக்கு. ஷூ இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அங்கிள் வந்து எதுவும் சொல்லாம அவர் போய் சோஃபால அப்படியே ரொம்ப டயர்டா அப்படியே சாஞ்சு படுத்துக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஏர்ஷ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ஷ் வந்து அப்பதான் தூங்கி எந்திரிக்கிறா. தூங்கி எந்திரிச்சிட்டு சரி ஓகே வெளியே போய் பார்க்கலான்ட்டு அப்படியே வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா சோஃபால நம்ம அங்கிள் வந்து ரொம்ப டயர்டா படுத்திருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரமும் போகுது. அதுக்கப்புறம் நம்ம அங்கிள் இருந்துட்டு சரி ஓகே வாட்ச் இதெல்லாம் கழட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹர்ஷ் வந்து ரொம்ப நேரமா நம்ம அங்கிளையே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. நம்ம அங்கிளும் இதை பார்த்துட்டு நம்ம ஹர்ஷ் கிட்ட நம்ம அங்கிள் சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ என் மேல ரொம்ப கோவமா இருப்பேன்ட்டு. ஆனா பிசினஸ்ல இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். மீட்டிங் ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப லாங்கா கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் வந்து நம்ம ஹர்ஷ் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ஹர்ஷ் இருந்துட்டு ரொம்ப கோவமா அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணுன்ட்டு என்ன உங்களோட இடத்துக்கு வர சொன்னீங்க? இத வந்து மொபைல்லயே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஹர்ஷ் வந்து நம்ம அங்கிள் கிட்ட சொல்ல, அதுக்கு அங்கிள் இருந்துட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ நேத்து நைட்டு சாப்பிட்டியா இல்லையான்ட்டு கேட்கறதுக்காண்டி நான் உனக்கு கால் பண்ணேன். ஆனா நீ ஏன் எனக்கு கால் வந்து எடுக்கவே இல்ல? அப்படிங்கிற மாரி நம்ம அங்கிள் வந்து நம்ம ஹர்ஷ் கிட்ட கேட்க, நம்ம ஹர்ஷ் இருந்துட்டு சும்மா பேசுறத நிப்பாட்டுங்க. பாயிண்ட்டுக்கு வாங்க. எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? நான் சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு போய் ஆகணும். ஏதோ இருந்தாலும் சீக்கிரமா என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹர்ஷ் வந்து நம்ம அங்கிள் கிட்ட ரொம்ப கோவமாவே பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அங்கிள் இருந்துட்டு சரி ஓகே. கொஞ்ச நேரம் எனக்கு டைம் குடு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அங்கிள் வந்து அப்படியே எந்திரிச்சு போறாரு. எந்திரிச்சு போம்போது நம்ம அங்கிள் வந்து நம்ம ஹர்ஷி கிட்ட, "சரி ஓகே. உனக்கு காஃபி வேணுமா என்ன?" அப்படிங்கிற மாரி நம்ம அங்கிள் வந்து ஹர்ஷி கிட்ட கேட்க, ஹர்ஷ் இருந்துட்டு, "நோ தேங்க்ஸ். எனக்கு ஒண்ணும் தேவையில்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிறான். அப்ப நம்ம அங்கிள் இருந்துட்டு, "சரி ஓகே. காஃபி வேணாம். டீ வேணுமா?" அப்படின்ட்டு கேட்க, நம்ம ஹர்ஷ் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்கிறனால, நம்ம அங்கிள் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கருந்து குளிக்க போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹர்ஷ் இருந்துட்டு ரொம்ப ஒரு மாரி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா, அடுத்து நம்ம அங்கிள் குளிக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. நம்ம அங்கிள் வந்து அங்க நின்னு குளிச்சுட்டு இருக்க, நம்ம ஹர்ஷ் வந்து நவுக்கடா நம்ம அங்கிள் குளிக்கிற இடத்துக்கு போற மாரி இருக்கு. நம்ம அங்கிள் குளிக்கிறதையவும் நம்ம ஹர்ஷ் வந்து அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருந்தவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அங்கிள் பக்கத்துல போய் அங்கிள் அப்படியே ஹக் பண்ணிட்டு, நம்ம ஹர்ஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அங்கிள வந்து செட்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கழுத்துல, காதுல, நெக்ல அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ணிட்டே இருக்கான். இவன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ண நம்ம அங்கிளும் ஹை ஆக ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஹை ஆக ஆரம்பிக்கவும் நம்ம அங்கிளும் திரும்பி நம்ம ஹர்ஷ வந்து கிஸ் பண்றாங்க. இப்படியே கிஸ் வந்து கொஞ்சம் நேரம் டீப்பா போயிட்டே இருக்கு. இப்படி டீப்பா போயிட்டு இருந்த கிஸ் வந்து நம்ம ஹர்ஷ் வந்து சரி அடுத்த கட்டத்துக்கு போலான்ட்டு அப்படியே படிப்படியா மேட்ருக்கு இறங்க, நம்ம அங்கிள் வந்து டக்குன்ட்டு திரும்பி நம்ம ஹர்ஷ் இருக்கிற இடத்த பார்த்தா, அங்க வந்து ஹர்ஷ் இல்ல. ஹர்ஷ் இல்லன்ட்டு தெரிஞ்ச உடனே நம்ம அங்கிள் வந்து ஒரு மாரி சேடா ஃபீல் ஆகுறாரு. அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அதையே நெனச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம அங்கிளுக்கும் ஹர்ஷ வந்து பிடிச்சிருக்கு. ஆனா எதனால அவர் வந்து ஹர்ஷ் கிட்ட இருந்து விலகி போறாரு என்னன்னு தெரியல.
நம்ம அங்கிளுக்கும் ஆர்ச்சுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும் தெரியல. அது எல்லாமேவும் நம்ம சீரிஸ் போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி நம்ம அங்கிள் வந்து ஒரு பக்கம் நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, வெளிய நம்ம ஆஷும் பால்கனில நின்னு ஒரு மாரி சேடா ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஃபீல் பண்ணிட்டு, நம்ம அங்கிள் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு பாத் டப் போட்டு வெளிய வந்து பார்த்தா, வெளிய பால்கனில நம்ம அர்ஷ் வந்து ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறார். இத பார்த்த நம்ம அங்கிள் இருந்துட்டு, நம்ம அர்ஷ் பக்கத்துல போய் நின்னு, நம்ம அங்கிள் வந்து அர்ஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. "இது உனக்கு தெரியுமா? நானும் உங்க அப்பா கமலும் பிசினஸ் பார்ட்னர் மட்டும் கிடையாது. அத தாண்டி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஏன்னா, இப்ப இந்த உலகத்துல உங்க அப்பா கிடையாது. ஸோ, உன்ன பார்த்துக்க வேண்டிய பொறுப்ப வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கிறலன்ட்டு ஆசைப்படுறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம அங்கிள் வந்து அர்ச் கிட்ட சொல்ல, இத கேட்ட நம்ம அர்ச்க்கு வந்து கோவம் வருது. கோவம் வந்துட்டு, "நீங்க என்ன பார்த்துக்க போறீங்களா? எனக்கு கிட்டத்தட்ட 18 வயசு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். எனக்கு யாரும் தேவையில்ல." அப்படிங்கிற மாரி நம்ம அர்ஷ் வந்து நம்ம அங்கிள் கிட்ட ரொம்ப கோவமாவே பேசிக்கிட்டு இருக்கான். இத கேட்ட நம்ம அங்கிள் வந்து கியூட்டா நம்ம ஆஷ பார்த்து சிரிச்சுட்டு, "நீ இப்படி கோவமா பேசும்போது அப்படியே உங்க அப்பாவ பார்க்குற மாரியே இருக்கு. உங்க அப்பா கமலும் இப்படிதான் கோவமா பேசுவாரு. எனக்கு நீ பேசும்போதெல்லாம் உங்க அப்பாவ ஃபீல் பண்ற மாரியே தோணுது. எனக்கு தெரியும் நீ உங்க அப்பாவ ரொம்ப மிஸ் பண்றேன்ட்டு." அப்படிங்கிற மாரி நம்ம அங்கிள் வந்து ஆஷ் கிட்ட சொல்ல, ஆஷ் அதுக்கும் கோவமாவே, "இப்ப இது ரொம்ப முக்கியமா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஆஷ் வந்து நம்ம அங்கிள் கிட்ட சொல்ல, இத கேட்ட நம்ம அங்கிள் வந்து ஒரு மாரி சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் நம்ம அங்கிள் வந்து ஆர்ச்சி கிட்ட சொல்றாரு, "எனக்கு தெரியும் நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ ரூடா நடந்துக்கிறேன்ட்டு. உங்க அப்பாவோட ஃபியூனரலுக்கு நான் வரலன்ட்டு தானே நீ என் மேல இவ்வளோ கோவமா இருக்க. ஆனா நான் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னோட வீட்டுக்கு வந்தேன். ஆனா உன்னோட வீட்ல உன்ன ஆள காணோம். நான் நெனச்சேன் நீ ஜெர்மனிக்கு போயிட்டியோன்ட்டு நான் நெனச்சேன். நீ மட்டும் தான் உங்க அப்பாவோட ஃபேமிலில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம். உங்க அப்பா போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ லோன்லியா நான் ஃபீல் பண்றேன்ட்டு உனக்கு தெரியுமா? என்னால யாரையும் ஹக் பண்ணி கூட அழ முடியல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டேவோ, அழுதுகிட்டேவோ அப்படியே பெட்டுக்குள்ள போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹர்ஷுக்கும் ஒரு மாரி ஃபீல் ஆகுது. ஹர்ஷும் அழுதுகிட்டேவோ நம்ம அங்கிள் பக்கத்துல போய் உட்காந்து, "நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்க அந்த டைம்ல நீங்க என் கூட இருந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்ஷ் வந்து அங்கிள ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். நம்ம அங்கிளும் நம்ம ஹர்ஷ ஹக் பண்ணிட்டு அவரும் ரொம்ப கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் அந்த அழுகாட்சி மூமெண்ட் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் நைட்டும் ஆயிருச்சு. நைட் வந்து நம்ம ஹர்ஷ் வந்து நம்ம அங்கிளோட செஸ்ட்ல செம கியூட்டா அப்படியே சாஞ்சு படுத்திருக்க. நம்ம அங்கிள் வந்து அழகா நம்ம ஹர்ஷ அப்படியே தடவி குடுத்துட்டே இருக்காரு. அப்படியே நம்ம அங்கிள் வந்து நம்ம ஹர்ஷ் கிட்ட ஹர்ஷ் அப்படின்ட்டு கூப்பிட, நம்ம ஹர்ஷ் இருந்துட்டு என்னதுங்கிற மாரி பார்க்க, நம்ம அங்கிள் இருந்துட்டு நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டணும்னு சொல்ல, நம்ம ஹர்ஷ் இருந்துட்டு என்னன்ட்டு கேட்க, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு போய் நம்ம அங்கிள் வந்து அங்கருந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மாரி எடுத்துட்டு வந்து நம்ம ஹர்ஷ் கிட்ட குடுக்க, நம்ம ஹர்ஷும் அத ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. அப்படியே ஷாக் ஆயிட்டு நம்ம ஹர்ஷ் வந்து அங்கிள் கிட்ட கேட்குறான், "என்ன நீங்க என்ன வந்து டேக் கேர் பண்ண போறீங்களா? நீங்க வந்து என்ன கஸ்டடில எடுத்திருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹர்ஷ் வந்து அங்கிள் கிட்ட கேட்க, அதுக்கு அங்கிள் இருந்துட்டு, ஆமா உங்க அப்பா இத தான் ஆசைப்பட்டாரு." அப்படிங்கிற மாரி நம்ம அங்கிள் வந்து ஹர்ஷ் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ஹர்ஷ்க்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துட்டு, "வாய மூடுங்க மிஸ்டர் ரன்வீர். நீங்க வந்து என்னோட அப்பா கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா தான். உண்மதான் அவர் இப்ப இந்த உலகத்துல இல்லன்ட்டு. ஆனா இன்னும் அவர் என்னோட ஃபீலிங்ஸ்ல இருந்துகிட்டு தான் இருக்காரு. நீங்க என்னோட அப்பாவால இருக்க முடியவே முடியாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹர்ஷ் வந்து நம்ம அங்கிள் கிட்ட சொல்ல, நம்ம அங்கிள்க்கு வந்து நம்ம ஹர்ஷ் வந்து என்ன ஃபீலிங்ல பார்க்குறான்ட்டு நம்ம அங்கிள்க்கும் புரியுது. நம்ம அங்கிள் இருந்துட்டு ஹர்ஷ் கிட்ட, "எனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருச்சுன்னா, உன்னோட வயசுல எனக்கு ஒரு பையன் இருந்திருப்பான்." அப்படிங்கிற மாரி நம்ம அங்கிள் வந்து ஹர்ஷ் கிட்ட சொல்ல, நம்ம ஹர்ஷ்க்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு, "போதும் நிறுத்துங்க. நான் இங்கருந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்ஷ் வந்து அந்த டாக்குமெண்ட் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அங்கருந்து விறுவிறுன்ட்டு கிளம்பி பேக் எடுத்துட்டு போலான்ட்டு பார்த்தா, நம்ம அங்கிளும் பின்னாடியே வந்து நம்ம ஹர்ஷ் கைய புடிச்சுட்டு, "உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்?" அப்படிங்கிற மாரி அங்கிள் வந்து ஹர்ஷ் கிட்ட கேட்க, அதுக்கு ஹர்ஷ் இருந்துட்டு, "எனக்கு நீங்க என்னோட அப்பாவாலாம் வேணாம்." அப்படிங்கிற மாரி ஹர்ஷ் சொல்ல, அதுக்கு அங்கிள் இருந்துட்டு, "சரி ஓகே. அப்பன்னா உனக்கு என்னதான் வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹர்ஷ் இருந்துட்டு, "எனக்கு நீங்க வேணும். நீங்க எனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டா வேணும். எனக்கு எல்லாமாவும் நீங்க இருக்கணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹர்ஷ் வந்து நம்ம அங்கிளோட அப்படியே கன்னத்த பிடிச்சிட்டு அழுதுகிட்டே ஒரு மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்றான். இத கேட்ட நம்ம அங்கிள் இருந்துட்டு, "ஆனா இதெல்லாம் சரி வராது. இப்ப மட்டும் உங்க அப்பா உயிரோட இருந்தாருன்னா, இதெல்லாம் கேட்டா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு." அப்படிங்கிற மாரி அங்கிள் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இத கேட்ட ஹர்ஷ் இருந்துட்டு, "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பாவ பார்க்கறதுக்காண்டி எங்களோட வீட்டுக்கு வந்தீங்க. நான் உங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அப்ப இருந்து நான் உங்கள லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன எனக்கு அப்ப ஒரு 14 வயசு இருக்குமா, அப்ப இருந்து இன்னும் நான் உங்கள லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த விஷயம் அப்பாவுக்கு கூட தெரியும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஆர்க் வந்து நம்ம அங்கிள் கிட்ட சொல்ல, நம்ம அங்கிள்க்கு வந்து இத கேட்ட உடனே பயங்கரமான ஒரு ஷாக்கு. "என்னது கமலுக்கு இது தெரியுமா? அவருக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கிற மாரி நம்ம அங்கிள் வந்து ஆர்க் கிட்ட கேட்க, அதுக்கு ஆர்ஷ் இருந்துட்டு, "நான் தான் சொன்னேன். அவர் இந்த விஷயத்த கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆனாரு. ஆனா இதுதானே உண்மை." அப்படிங்கிற மாரி நம்ம ஆஷ் வந்து அங்கிள் கிட்ட சொல்லிட்டு,
அவர் கையை தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு டோர் பக்கத்துல போய் நின்று கதவை ஓபன் பண்றதுக்காண்டி போறான். நம்ம அங்கிள் வந்து ஒரு நிமிஷம் நில்லு ஆஷ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் வந்து ஆஷை கூப்பிட நம்ம ஆஷும் அங்க நின்றுட்டு என்னங்கிற மாதிரி லைட்டா நிமிந்து பாக்குறான். நம்ம அங்கிளும் ஆஷ் பக்கத்துல போய் ஆஷோட ஷோல்டர்ல கையை வச்சுட்டு நீ சொல்றதெல்லாம் சரிதான், நான் அதுக்காண்டி ட்ரை பண்றேன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்ட நம்ம ஆஷ் இருந்துட்டு இப்ப இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி லைட்டா திரும்பி நம்ம அங்கிளையே பார்த்துட்டு இருக்க. நம்ம அங்கிள் வந்து ஆஷை பார்த்து ஆனா அது வரைக்கும் நான் உன்னோட அப்பாவா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் வந்து ஆஷ் கிட்ட கேட்டுட்டு என்ன ஹக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சுக்கிட்டே நிக்க. நம்ம ஆஷும் அப்படியே ஓடி வந்து நம்ம அங்கிள் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அப்படி ஹக் பண்ணவும் 2 பேரும் அங்க அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க அழுதுகிட்டு இருக்கிறதோட இந்த சீரீஸ் வந்து இங்க முடியுது. இந்த சீரீஸ் வந்து ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கான்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 2 பேத்துக்குமே லவ் இருக்கு. ஆனா ஆஷ் வந்து நம்ம அங்கிள் கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. ஆனா நம்ம அங்கிள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா பண்ணிக்கலையா என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அங்கிள்க்கு வந்து இந்த சொசைட்டி என்ன நினைக்கும் என்னன்ட்டு அங்கிள் வந்து கொஞ்சம் பயப்படுறாருன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹர்ஷ்க்கு வந்து 18 வயசு கூட இன்னும் ஆகவே இல்ல. ஆனா நம்ம அங்கிள்க்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட 40 வயசு கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம அங்கிள்க்கு வந்து நம்ம ஆஷோட அப்பாவ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அவர் இல்லாதனால நம்ம ஆஷ வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் வந்து நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தான் லவ் பண்ண ஒரு பையனோட பையனை எப்படி தான் லவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல அங்கிள் இருப்பாருன்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.